சான்றோர் பெருமக்களே, முதலிலேயே ஒரு மன்னிப்பை வேண்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பியிருப்போம். அந்த கவர்ல பிப்ரவரி மாத கூட்டம்னு இருக்கும். உள்ளார பார்க்கிற போது ஜனவரி மாத கூட்டம்னு இருக்கும். அது எதிர்பாராமல் ஏற்பட்ட பிழை. அதனை பொறுத்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த மாத கூட்டத்திலே நீண்ட காலமா ஒரு ஆசை, வெற்றியழகனை கூப்பிட்டு பாராட்ட வேண்டும் அப்படின்னு. அது இந்த மாதம்தான் அமைந்தது. அதுபோல வள்ளுவர் நம்முடைய சிவ தினகரனை பற்றி நிறைய சொன்னார். அவருடைய சொற்பொழியும் நாம் கேட்டாக வேண்டும் என்று இருவரையும் இந்த கூட்டத்திலே அழைத்திருக்கிறோம். முதற்கண் இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புரவலர்கள் தயவு செய்து எழுந்து வரும். இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிறவர்கள் வாங்கம்மா. ராஜம்மா, அல்போன்ஸ், ராஜா வாசிக்கிறான். அல்போன்ஸ் போடு. ஐயா எப்படி வந்துருங்க. ராஜம்மா அவர்கள் முகமது பைக் அவர்கள் ரவி திருக்குறள் ஒரு சொல் விளக்கம் தந்த அசூர் சாமி சான்றோர்களே, திருக்குறள் பேரவை சிறப்பாக நடப்பதற்கு காரணமே புரவலர் பெருமக்களாகிய நீங்கள் தான். எவ்வளவோ வேலைகள், சிரமங்கள் இருந்தாலும் 4வது ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களுடைய வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வருகிறீர்கள். அதற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலத்துக்கு பிறகு என்னுடைய இணைய நண்பர் பிச்சை வள்ளிநாயகம் வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றேன். பம்மல் கிளையிலே ஓய்வூதியர் சங்கத்தை மிகச் சிறப்பாக 3 வேந்தர்கள் எடுத்து வருகிறார்கள். சேர, சோழ, பாண்டியன். இந்த 3 பேர் நடுவில் இருப்பவர் தலைவர், அவர் செல்வராஜ். இந்த பக்கம் இருக்கிற செல்வராஜ் அவர் செயலாளர். அந்த பக்கம் இருக்கிற முகமது பைக் அவர் பொருளாளர். அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செயல்பாடு செய்கிறார்கள் என்பது நம்முடைய வெங்கட்ராவுக்கு தெரியும். அதனால்தான் இங்கே கிளையில் இருப்பவர்களை மாவட்டத்துக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம மாவட்டம் செய்ய வேண்டிய பணியை பம்மல் கிளையே செய்யட்டும் என்று அவர்களை நம்பி ஒப்படைக்கிறார்கள். அப்படிப்பட்ட 3 வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். இன்னும் நம்முடைய இணைய நண்பர்கள், இந்த மாதம் பிறந்தநாள் காண்ட நம்முடைய ராஜம்மா அவர்கள் தமிழாசிரியராக பணியாற்றியவர்கள். மிகுந்த பொறுமைசாலி. அவங்களுக்கு கோபமே வராது. பல்லாவரம் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் பணியாற்றினார்கள். இப்ப நடப்பதற்கு ரொம்ப சிரமம் இருந்தாலும் என்னுடைய அழைப்பினை ஏற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். அல்போன்ஸ் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர். அவர் நன்றி உரைக்கு தான் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போது இருக்கிற வரவேற்புரையை அவர் தான் செம்மையாக ஆற்றுவார் என்று கூப்பிட்ட உடனே வந்துட்டார். அப்படி எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர், மிகச்சிறந்த அறிஞர். அவரை பாராட்டுகிறேன். இங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும்
குறிப்பாக நான் சொல்ல தொடங்கினால் அதுக்கப்புறம் வெற்றியழக பேச முடியாது, நம்ம சிவதேவ பேச முடியாது. இந்த கூட்டம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வருகிற மார்ச் மாதம் சிறப்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மார்ச் மாதம் 1 தேதி நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு பரிசு வழங்குவதை மிகச் சிறப்பாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் மிக விரிவாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன விரிவான ஏற்பாடுன்னா, கல்வி அமைச்சர் வருகிறார், நம்முடைய சிறு குறு நடுத்தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிறாருன்னா இந்த இடம் போதாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கான மிகப்பெரிய இடத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள் ஒப்பிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் பணப்பரிசு வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 10 பேர் குறையாம தமிழ் மகன் தயார் செய்து விடுவார். அதோடு 5 பேருக்கு விருது வழங்குகிறார்கள். அதிலே நம்முடைய நிறுவன தலைவர் இளங்கோவன் அவர்கள் முதல்வர், மீதி 4 பேர். 12ஆம் வகுப்பிலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே படித்து முதல் மதிப்பெண் பெற்ற 5 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2000 ரூபாய் தான் பரிசு வழங்க வேண்டும் சொல்லியிருக்க. அதுபோல உயர்நிலைப் பள்ளியிலே 10ஆம் வகுப்பிலே படித்து 5 முதல் மதிப்பெண் பெற்ற 5 பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 5000 தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இல்லாம சிறந்த 5 பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர், ஹையர் செகண்டரியில் 5 பேர், ஹைஸ்கூல்ல 5 பேர், மிடில் ஸ்கூல்ல 5 பேர். இது வரைக்கும் மிடில் ஸ்கூல்ல யாரையும் கூப்பிட்டதில்லை, அவங்கள பாராட்டினது கூட கிடையாது. ஹைஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு திட்டுவாங்க, பாராட்டுவாங்க, ஏன்னா ரிசல்ட் போயிடுச்சு. 12th ஸ்டாண்டர்டுக்காரங்களை கூப்பிடுவாங்க, பாராட்டுவாங்க, திட்டுவாங்க. ஆனா 5 மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்களை கூப்பிட்டு பாராட்ட போகிறோம். அதுபோல 5 தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு பாராட்ட போகிறோம். இப்படி மிகச் சிறப்பாக விழா நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது அழைப்பு உங்களுக்கு வந்து சேரும். அது 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இருக்கும், அதுக்கு முன்ன பின்ன தள்ளி இருந்தாலும் முன்னாடியே உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். அதற்கான ஏற்பாடுகள், செலவுகள் அத்தனையும் நம்முடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை 3 மாதமா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டாங்க. அதனால அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கிலி குப்பை எங்க இருக்கு மகிழ்ச்சி? மலையனூர். நான் இப்போ ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பள்ளியில் மாணவர்கள் அடிக்கடி நம்முடைய பேரவைக்கு வருகிறார்கள், மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பேரவையின் சார்பில் பாராட்டு தெரிவித்திருக்கிறேன். நம்முடைய இந்த 28 வருஷமா நடத்துகிறோம்னா அதுக்கு முதல் காரணம் புரவலர்கள், 2வது காரணம் இந்த இடத்தை நம்முடைய மதிப்பிற்குரிய ஜெகத்ரட்சன் அவர்கள் அன்போடு வழங்கினார்கள் 28 வருஷத்துக்கு முன்னாடி. அதே அன்பும் ஆதரவும் குறையாம இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அறிவும் இல்லாம காமராஜர்கிட்ட நான் போய் கேட்ட போது சரின்னு சொல்லி ஜெகத்ரட்சனை பேசினாங்க. இன்றைக்கு மிகுந்த அன்போடு காமராஜ் அவர்கள் எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் சரோஜினி அம்மையார் அவர்களும் மிகச்சிறந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் நன்றி தெரிவித்து பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த திருக்குறள் பேரவை 28 ஆண்டுகளுக்கு முன்னாலே நானும் இளங்கோவன் ஆரம்பிக்கின்ற போது பக்கத்தில் இருக்கிற ஒரு 2வது மாடியில ஒரு ஓலை கொட்டாயில ஆரம்பிச்சோம்.
அவர் உலகநாதன் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவருடைய வீட்டு மாடியில ஆரம்பிச்சோம். ஒரு 25 பேரை வைத்து தொடங்கினோம். அப்படி தொடங்குகிற போது நம்ம இளங்கோவன் அவர்கள் தான் இது புரவலர்களை சேர்க்க வேண்டும், ஒரு 1000 ரூபாய் கொடுப்பவர்களை புரவலராக சேர்க்கலான்னு முதல்ல 2000 எடுத்து அவர் தான் கொடுத்தார். நான் 2000 கொடுக்குறேன், 1000 கொடுத்தா போதும்னு அவர் சொன்னார். எங்க தலைவர் சொன்ன உடனே நான் கேட்டுக்குவேன். ஏன்னா தலைவரோடு எனக்கு 65 வருஷம் பழக்கம். உடனே அவரை பின்பற்றி நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப 400க்கு மேல 405 புரவலர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 10,000 கொடுத்த புரவலர்கள் 55 பேர் சேர்ந்திருக்கிறார் வள்ளல்கள். இப்போடைய நம்முடைய தொகுதி எம்எல்ஏ அவர்களையும் பெருவள்ளலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க யாரேனும் புரவலராயிருப்பவர்கள் 10,000 கொடுத்து வள்ளலாகலாம். நம்ம கேமராமேன் இருக்காரு தட்சிணாமூர்த்தி, அவர் முதல்ல 1000 தான் கொடுத்தார். அப்புறம் பார்த்தா இவங்க நிறைய செலவு பண்றாங்க, 10,000 கொடுத்தார். அது போல அனகை வேலாயுதம் பழைய சேர்மன் அனகாபுத்தூர் அவர்கள் முதல்ல 1000 தான் கொடுத்து புரவலராக சேர்ந்தாங்க. இப்ப 10,000 கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 1000 கொடுத்தவர்கள் விரும்பினால் வசதிப்பட்டால் 10,000 கொடுத்து வள்ளலாகலாம். ஒருவேளை நீங்கள் ஆக முடியாவிட்டாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையாவது சொன்னா அவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏன்னா நாங்க யாரையும் போய் வற்புறுத்தி கேட்கறது இல்லை. எங்க பொருளாளர் மோத பேய்க்கு வந்து உட்கார்ந்துட்டாருனால அவர்கிட்ட கொண்டு போய் எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. அவர் யாரையும் கேட்கறது இல்லை. அவர் வந்து உட்கார்ந்தோடனே ரசீது போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கூட்டம் முடிகிற வரைக்கும் ரசீது போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பொருளை சேர்ப்பதிலும் அதை செலவு பண்ணியதிலும் சிறப்பாக அந்த கிளைச்சங்கம் செயல்படுகிறது. அது போல நாம அந்த பணத்தை பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அந்த பணத்தை நாங்க மூலதனத்தை எடுக்கவில்லை. முன்னாடிதான் மகாராஜாக்கள் பொக்கிஷத்தை தயார் பண்ணி வைத்திருப்பார், நிறைய கருவூலத்தை. பின்னால வந்த ராஜா அதை எடுத்து செலவு பண்ண மாட்டார், நம்ம வச்சு எனக்கு தெரியும். அவரு போரிட்டு வெளிநாட்டின் மீது படையெடுத்து போரிட்டு அங்கிருந்து பொக்கிஷங்களை கொண்டாந்து சேர்ப்பார். அதுதான் அவங்களுக்கு பெருமை. அதுபோல எங்க இளங்கோனை அவர்கள் கொடுத்து விட்டு போன செய்தி வச்சு விட்டு போன எப்படியில நாங்க ஒரு பைசாவும் எடுக்கல, இன்னும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து வர்ற வட்டியை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம விழாவினுடைய செலவுக்கு, இந்த கூட்டத்தினுடைய செலவுக்கு பணம் வேணும்னா பிறந்த நாள் காணுகிற புலவர்களை கேட்கிறோம், அவங்க கொடுத்துடுறாங்க தாராளம். சில பேர்கிட்ட உரிமையா சொல்லிடுவேன். நம்ம ராஜம்மா கேட்ட உடனே எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. 6,000 கொடுக்குமான்னு கொடுத்துட்டாங்க. 5,000 கொடுக்கணும்னு சொல்லி அம்முன்னு ஒரு அம்மா நம்ம சபையில சேர்ந்திருக்காங்க. அவங்க டெல்லியில இருக்காங்க. இவர் பொருளாதார கேட்ட உடனே ஒரு 5,000 கொடுத்துட்டாங்க. நம்ம அல்போன்ஸ் கேட்ட உடனே 3,000 கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொடுக்கறதுக்கு அவங்க தயார். நாம சரியான ஆளா பார்த்து கேட்கணும், கேட்கிற முறையோட கேட்கணும். இந்த கேட்கிற விஷயத்துல நம்ம வள்ளிமுத்து ரொம்ப எக்ஸ்பர்ட், என்னை விட. வள்ளிமுத்து இல்லைங்க, வருஷந்தோறும் பல லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி திருக்குறள் உரை புத்தகம், பல பேருடைய உரை புத்தகத்தை வெளியிட்டு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குறாரு. சுமார் 1,500 பேர் அழைத்து போட்டி நடத்துற. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய்க்கு மேல எவ்வளவு இருக்கும்? 75,000 இருக்குமா? 35,000. அப்படி ஏராளமான பணப்பரிசும் புத்தக பரிசும் சான்றிதழ் வாங்கி ஒவ்வொரு ஆண்டும் போட்டி நடத்துறாரு. அவரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர். அவருக்கு இருக்கிற திருக்குறள் ஆர்வத்தை கொண்டு நான் மிகவும் பிரமித்து விட்டேன். நம்ம வெற்றியாளர்களை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுவதற்கு என்ன காரணம்னா, நான் இருந்த என்னுடைய சொந்த ஊர் சிதம்பரம். 9 பள்ளிக்கூடங்கள் அந்த ஊர்ல இருக்கு. எங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள பச்சைப்பன் பள்ளிக்கூடம். அதனால பள்ளிக்கூட படிப்புக்கு நான் எந்த கஷ்டமும் படல.
மணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு நான் புறப்படுவேன். பள்ளி படிப்பு முடிச்ச அப்ப 11ஆம் வருஷம் முடிச்ச உடனே அண்ணாமலை பக்கத்துல 3 கிலோமீட்டர் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனை தாண்ட 3 கிலோமீட்டர் இல்லை, போய் அங்க படிச்சோம். அதனால படிப்பதற்கு எந்த சிரமமும் எனக்கு இல்லை. பல பேருடைய வாழ்க்கையில அவங்க கேட்கிற போது ரொம்ப கவலையா இருக்காங்க. பழுதலம்பேடுன்னு ஒரு கிராமம் இருக்கு திருமுடிவாக்கம் பக்கத்துல. அங்கிருந்து 2 பிள்ளைகள் பூந்தமல்லி வரைக்கும் நடந்து போய் படிச்சுட்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு தூரம் போய் படிச்சிருப்பா. அப்படி சில பேர் படிக்கிறார்கள். இப்ப நம்ம மாவட்டத்துல PV மணின்னு ஒருத்தர் தலைமை ஆசிரியர் இருந்து அதுக்கப்புறம் சிஓவா வந்து ரிட்டையர் ஆகும். அவர் படிக்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு போய் அங்க அவங்க தாய் இறந்து போக அவரே சமைச்சு சாப்பிட்டுட்டு 10வது வரைக்கும் படிச்சார். அவ்வளவு கஷ்டம். காலேஜ் படிக்கிறதுக்கு முடியலன்னு கிவிராஜ் ஒரு நிறுவனத்துல போய் கேட்டு அவங்க உதவியோட மணலி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சார். அதனால தன்னுடைய கஷ்டம் தெரிஞ்சதுனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தார். இப்பயும் சௌரியமா இருக்கார். நம்முடைய பேரவையில வள்ளலா இருக்கார். அந்த வகையில திருக்குறள் பேரவை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் பேருதவி செய்வதற்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கூட்டமும் எப்படி நடத்துறோங்கிறது எங்க தலைவர்கிட்ட நான் போய் சொல்லணும். அவருடைய அட்வைஸை கேட்டுக்கிறேன். இது இப்படி செய், பரவாயில்ல, நல்லா செய்யற அப்படின்னு சொல்லி அவர்கள் பாராட்டி பெறுவதுதான் என்னுடைய நோக்கம். அவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்புன்னா, அவரு கேளம்பாக்கம் பள்ளிக்கூடத்திலே உதவி ஆசிரியராக இருந்தார் 1963. அப்ப நாங்க பல்லாவரம் பள்ளிக்கூடத்துல இருந்து மாமல்லபுரம் எஸ்கேட். இப்பெல்லாம் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் போறதில்லை. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துக்கல, லீவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மொத்த பள்ளிக்கூடமும் போகணும். போற வழியில கேளம்பாக்கத்துல இறங்கணும். எல்லாருக்கும் காப்பி வாங்கி கொடுத்தாரு இளங்கோவன். அப்பதான் அறிமுகமாச்சு. அடுத்த வருஷமே குரோம்பட்டிக்கு வந்துட்டார் தலைமை ஆசிரியர். இப்ப நடந்து ஒரு பெரிய வைர விழா நடந்து குரோம்பட்டியில பள்ளிக்கூடத்துல. அதுல முதல் தலைமை ஆசிரியர் எங்க இளங்கோவன் தான். அவருக்காக கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க. இந்த விருது அவருடைய பிள்ளை நம்ம ரவி போய் வாங்கினார். அப்படி அவர்கள் அங்க இருந்தாலும் நம்முடைய பேரவை எப்படி நடக்கிறது, எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதன்படிதான் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திலே பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அதனால நான் படிக்கிறதுல எந்த சிரமம் படலை. நம்ம வெற்றியழகன் விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற சின்ன கிராமத்துல இருந்தவர். அப்படி இங்கே சென்னைக்கு வந்தாரு. சிந்தாரிப்பேட்டையில ஒரு தமிழ் பள்ளியில படித்து வித்வான் பட்டம் பெற்றார். அதுக்கப்புறம் அவருடைய பேரை ஜெயராமன்கிறத வெற்றியழகன் மாத்தி வச்சுக்கிட்டாரு. தானே முயன்று பள்ளிக்கூடத்துல படிச்சது கொஞ்சம், மேவி வேணுகோபால் பிள்ளை அவர்களிடம் படிச்சது அதிகம். இலக்கணம் அவரது இலக்கணம் புரியவர். அதுக்கப்புறம் தானே படித்து தன்னை வளர்த்து கொண்டு, ஏன்னா தொல்காப்பியத்தை பத்தி அண்ணா ஒரு தடவை சொன்னார். தொல்காப்பியங்கிறது என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பண்டிதர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு உள்ளார திரைய போட்டு மூடிட்டு உள்ளார அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியலேன்னு அண்ணா ஒரு தடவை கூட்டத்துல சொன்னார். தொல்காப்பியத்துல அறம்பொருள் இன்பத்தை பற்றி பேசுகிறார்கள், எழுத்து சொல் பொருளை பற்றி சொல்லுகிறார்கள் என்பதை மிக எளிமையாக அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதற்காக புத்தகமும் உரையும் எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை நம்முடைய மெய்யப்பனுடைய பதிப்பகத்திலே வெளிவந்திருக்கிறது. கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதை நம்முடைய அரசாங்க பாடநூலிலே வெளியாகியிருக்கிறது. அப்படி மிகச்சிறந்த சிறப்புடைய அவரை பாராட்டுவதிலே திருக்குறள் பேரவை பெருமை பெறுகிறது. அடுத்து நம்முடைய சிவ தினகரன் அவர்கள் எல்லா குடும்பத்தில் இருப்பது போல குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அவருக்கு வந்து விட்டது. அவர் படித்தார், தன்னுடைய சகோதரர்களையும் படிக்க வைத்தார், அவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி விட்டு தானும் நல்ல நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்.
இப்பொழுது மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அரசாங்க பணியிலே குறை சொல்லாத அளவுக்கு, கை நீட்டாத அளவுக்கு பணியாற்றுவங்க மிக குறைவு. ஆனால் அவர்கள் சிறப்பாக நெறி தவறாமல் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய திருக்குறள் பேரவையில வந்து திருக்குறள் காட்டும் நிர்வாக மேலாண்மை, திருக்குறளில் இல்லாத ஒன்றும் இல்லைன்னு முதலே சொல்லியிருக்கோம். நிர்வாக மேலாண்மைங்கிற சொல்லி இப்போதான் நாட்டில் அதிகமா பழக்கத்தில் இருக்கு. அந்த நிர்வாக மேலாண்மை நம்முடைய திருக்குறளே எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். இப்பொழுது வெற்றியழகன் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தினகரனை முதல்ல பேச வைப்போம், அப்புறம் வெற்றியழகனுக்கு பாராட்டு செய்வோம். வெற்றியழகனுக்கு பாராட்டு செய்வதற்கு முன்னாலே வெற்றியழகன் தான் இந்த பிள்ளைங்களுக்கு பரிசும் பாராட்டும் செஞ்சு கொடுக்க போறாரு. அதனாலே சிவ தினகரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். சுத்தம் கொடுப்பான். போங்க. கூடாது. இவர் எங்க துணை செயலாளர் திருவள்ளுவர். சேர்ந்துருங்க. அல்போன்ஸ் ஏன் உட்காந்துருங்க? ஏந்திரிங்க, இருங்க, கொஞ்சம் இருங்க, சேர்ந்துருங்க. சிவ தினகரன் அவர்கள் 30 நிமிடங்களுக்கு குறையாமல் பேசலாம். மேற்கொண்டு எடுத்துக்கொண்டாலும் நன்றி.